திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அரிஞ்சயா. நடுநிசியில் ஒரு நாடகம். சுகம்பதா அவசரமாக விந்தலை தேடி வந்தாள். அவளது பரபரப்பை கண்டதுமே விந்தலை யூகித்து விட்டாள். கோவிந்தன் ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பியுள்ளாரா? கோவிந்தனுடன் காதல் உறுதிப்பட்ட பிறகு அவனிடமிருந்து வரும் தூதுவர்கள் சுகம்பதாவின் தந்தை நடத்தும் குருகுலத்தில் வந்துதான் தகவல்களை பரிமாறிக்கொள்வார்கள். அவர்களிடமிருந்து தகவல் விந்தலைக்கு அளித்து மீண்டும் அவர்களுக்கு இவள் தகவலை சேர்ப்பிப்பது சுகம்பதா தான். இரவில் பரவிக்கொண்டிருக்கையில் திடீரென சுகம்பதா வந்து நிற்பதை கண்டதும் கோவிந்தனிடமிருந்து செய்தி வந்திருக்கக்கூடும் என்பதை அவள் உணர்ந்தாள். விந்தலை, உன்னை நாளை கௌமாரி கோவிலுக்கு வரச் சொல்லியிருக்கிறார் உன் காதலன், சுகம்பதா கூறினாள். சற்றே துணுக்குற்றாள் விந்தலை. அவ்வளவு தொலைவு ஏன்? வழக்கமாக பீமேஸ்வரம் ஆலயத்துக்கு தானே வரச் சொல்லுவார். நஞ்சன்கூடி மலையடிவாரத்திற்கு ஏன் வரச் சொல்லுகிறார்? தனக்குள் யோசித்தாள் விந்தலை. எதற்காக என்று சொன்னாரா? சுகம்பதா உதட்டை பிதிக்கினாள். காரணம் எதையும் கூறவில்லை. உன்னை மட்டும்தான் வரச் சொல்லி தகவல் அனுப்பியுள்ளார். என்ன செய்வது? விந்தலை யோசித்தாள். நான் வேண்டுமானால் ரகசியமாக உன் பின்னால் வரட்டுமா? சுகம்பதா கேட்க, தேவையில்லை என்கின்ற பாவனையில் தலையசைத்து மறுத்தாள் விந்தலை. முக்கியமான தகவலாக இருக்கக்கூடும். அதனால்தான் என்னை மட்டும் வரச் சொல்லி இருக்கிறார். நான் மட்டும் செல்ல தீர்மானித்து விட்டேன். விந்தலை கூற அவளை கவலையுடன் பார்த்தாள் சுகம்பதா. எச்சரிக்கையாக இரு விந்தலை. உன் காதலர் கோவிந்தன் தற்பொழுது வெறும் இளவரசர் இல்லை, குந்தள மன்னர். அவரை பற்றி வரும் தகவல்களும் நல்லபடியாக இல்லை. நீ தனித்து போவது உச்சிதமில்லை என்று தோன்றுகின்றது, சுகம்பதா அக்கறையுடன் கூறினாள். ரதிமன்மத சிற்ப பணியினை துவக்க உள்ளாரோ என்னவோ? விந்தலை கூற அவளை அவநம்பிக்கையுடன் நோக்கினாள் சுகம்பதா. எச்சரிக்கையாக இரு, அவ்வளவுதான் சொல்வேன் என்று கூறிவிட்டு சுகம்பதா விடைபெற்று கொண்டாள். கௌமாரி கோவிலின் பின்புறம்தான் முதலாக தான் கோவிந்தனை சந்தித்த அந்த அருவியின் அருகேயே நின்றிருந்தாள் விந்தலை. சுகம்பதாவிடம் துணிவுடன் பேசிவிட்டாளே தவிர அவளுக்கு இதயத்தில் ஒருவித அச்சமும் இருந்தது. கோவிந்தன் குந்தள நாட்டின் மன்னனாக ஆகிவிட்ட பிறகு இப்போதுதான் முதல் முறையாக சந்திக்க இருக்கிறாள். ஆலயத்தை சுற்றி நடமாட்டம் காணப்படவில்லை. பூசாரி சப்யாசியும் மலை ஏறி நஞ்சுண்டையானை சந்திக்க சென்றிருப்பான் போலும். அங்கு தனியாக நிற்பதற்கு கலக்கமாகத்தான் இருந்தது. குதிரைகளின் குளம்படி ஒலி கேட்க ஆவலுடன் தான் நின்றிருந்த மேடான பகுதியில் இருந்து ஆலயத்தின் முன் பார்த்தாள். அதன் நின்ற தீபசம்பத்தின் அருகே வந்து நின்றன இரண்டு புறவிகள். கோவிந்தன் ஒன்றிலும் ரஜத்கேசி மற்றொன்றிலும் ஆரோகணித்திருந்தனர். எதற்காக ரஜத்கேசியை உடனழைத்து வந்திருக்கிறார்? விந்தலையின் பிடரியில் ஒருவித நடுக்க உணர்வு தோன்றியது. வழக்கமாக தன் காதல் மழையை பொழிய தடித்துத்தானே வருவான். அதற்குள் விந்தலையை கவனித்துவிட்ட கோவிந்தன் அவள் பக்கமாக கையை வீசி காட்டி மெதுவான குரலில் ரஜத்கேசியை நோக்கி கூறினான். ரஜத், தயாராக இரு. இவளை கவர்ந்து போய் என் அந்தப்புற அடிமையாக எரித்துக் கொள்ளப் போகிறேன். அது முடியவில்லை என்றால் இங்கேயே மலரை நுகர்ந்துவிட்டு உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். நீயும் வழக்கம் போல் அவள் கதையை முடித்துவிடு என்று கூறிவிட்டு கோவிலின் பின்பக்கமாக இருந்த குகையை நோக்கி நடக்கத் துவங்கினான். அவன் மேலே வர மெதுவாக அருவியின் பக்கமாக சென்று நின்றாள். அங்கே சற்று மறைவிடமாக இருந்ததால் ரஜத்கேசி கண் பார்வையிலிருந்து தவிப்பதற்காகவே அவள் பக்கமாக சென்று நின்றாள். அவள் அருவி ஹோ என்ற இறைச்சலுடன் விழ அதை கடந்து ஒலித்தது கோவிந்தனின் குரல். என் ஆருயிர் காதலியே, உன்னை காணாமல் தவிக்கின்றேன். மன்னர் பதவி நம் சந்திப்புகளை நிகழாவண்ணம் தடுக்கும் என்று தெரிந்தால் அரியணையிலேயே அமர்ந்திருக்க மாட்டேன் கண்ணே என்றபடியே உரிமையுடன் அவளது கரத்தை பற்றினான். குந்தள மன்னருக்கு என் வந்தனங்கள். விந்தலை அவனை நோக்கி தலை குனிந்தாள். மன்னன் அல்ல, உன்னை பொறுத்தவரை நான் மன்மதன், நீ ரதி. நம்மை பொறுத்தவரை நமது உறவில் எந்தவித மாற்றமும் இல்லை. கோவிந்தன் உரத்த குரலில் சிரித்தது கீழே ரஜத்தின் செவிகளிலும் விழுந்தது. கோவிந்தன் குதூகலமாக சிரிக்கிறான் என்றால் தான் சந்தித்து பேசும் பெண்ணை கை கழுவத் தொடங்கிவிட்டான் என்று பொருள். அவள் ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தினால் அவளை நாசம் செய்துவிட்டு கோவிந்தன் அவளை இவன் வசம் ஒப்பித்ததும் அவள் கழுத்தை எடுத்து ஆற்றில் எறிய வேண்டியதுதான். விந்தலையின் தலைவிதி இப்படித்தான் விதித்திருக்கிறது என்றால் யாரால் என்ன செய்ய முடியும்? கோவிந்தனின் அழகு கொழுந்து விட்டெறியும் தீயை போல் விளங்க பெண்கள் விட்டில் பூச்சிகளாக அவன் மீது வந்து விழுகின்றனர். கௌமாரி ஆலயத்திற்கு பூசணை செய்ய வந்திருந்த விந்தலை சற்றே எச்சரிக்கையுடன் நடந்திருந்தால் இன்று அவளுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காதே. அவனை சிறையெடுத்துச் செல்வானா அல்லது அவளை உபயோகித்து விட்டு சென்று விடுவானா என்பது விந்தலை நடந்து கொள்ளும் மத்தியில்தான் தெரிய வரும். ரஜத்கேசியால் எந்த யோகமும் செய்ய முடியவில்லை. ஆனால் மன்னனாக உருப்பெற்ற பெண் தான்
எழுப்பு உள்ள மதனப்பள்ளி என்கின்ற காமன் கோட்டத்தில் உலக அழகிகளை அடிமைகளாக நிறுத்தி காமன் சிலைக்கு பூஜனை செய்ய போவதாக கோவிந்தன் கூறி வருவதை பார்க்கும் பொழுது விந்தலை அநேகமாக சிறையெடுக்கப்படுவாள் என்றே ரஜத்துக்கு தோன்றியது. பாவம், யார் பெற்ற பெண்ணோ? விந்தலை, உன்னிடம் மதனப்பள்ளி விவகாரம் குறித்து பேசுவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். விரைவில் சுமந்தன் என்னை காமன் விடுவில் சிற்பமாக செதுக்கும் பணியை துவக்க இருக்கின்றான். அவனை கீழ்கண்ணால் அவளை நோட்டமிட்டபடியே கூறினான் கோவிந்தன். ஆக இவளது யூகம் சரிதான். அந்த சிற்பத்தில் ரதியாக நிற்கப் போகும் இவளை சிற்பப்படிக்க தயாராக இருக்கும்படி கூறவே அழைத்திருக்கின்றான் அவன். இதயத்தில் ஆனந்த ஊற்று பெருக விந்தலை அவனை காதலுடன் நோக்கினாள். அரசே, நான் எப்பொழுது வேண்டுமானாலும் வர தயார். தங்கள் ஆலிங்கனத்தில் ரதியாக காலமெல்லாம் நிற்பதற்கு நான் சித்தமாக உள்ளேன். விந்தலை நெகிழ்ச்சியுடன் கூறினாள். தனது தொண்டையில் சிக்கிவிட்ட எதையோ வெளியே எடுப்பதற்கு பிரயாசை செய்பவனைப் போல் கனைப்போலி ஒன்றை வெளியிட்ட கோவிந்தன் விந்தலையை குளிர்ச்சி பொருந்திய கண்களால் நோக்கினான். நல்லது விந்தலை, நமது திட்டத்தில் சிறு மாற்றம். விந்தலை அவன் முகத்தை ஏறிட்ட மறுகணமே வரப்போவதை யூகித்து விட்டாள். விந்தலை, மதனப்பள்ளி கோட்டத்து சிற்பத்தில் காமதேவனாக நிற்கப் போவது நான் தான். ஆனால் ரதிதேவியாக நீ நிற்கப் போவதில்தான் சிறு மாற்றம். ரதிதேவியாக உனக்கு பதிலாக சோழ இளவரசி வீரமாதேவியை நிற்க வைப்பதாக உத்தேசம். அவள் என்னை காதலிக்கின்றாளாம். எவ்வளவு பெரிய பேரரசின் திருமகள் என்னை விரும்பும் பொழுது அவளை மனாட்டியாகவும் பட்டத்தரசியாகவும் ஏற்றுக்கொள்வதுதானே உத்தமம். ஆக நான் வீரமாதேவியை என் ரதிதேவியாக இருக்க தீர்மானித்து விட்டேன். அதனால் நீ தொடர்ந்து என்னை காதலிக்கும் அனுமதியை தருகின்றேன், அகங்காரத்துடன் கூறினான் கோவிந்தன். விந்தளையின் இதயம் சுக்கு நூறாக வெடித்தது. என்னை காதலிப்பதாக கூறினீர்களே? விந்தளையின் இதயத்தில் புறப்பட்ட விம்மல் அவளது குரல் வளையில் சிக்கிக் கொண்டது. ஆம், சொன்னேன். பெண்களை காதலிப்பது தானே ஆண்களின் இன்றியமையாத பணி. கோவிந்தன் அலட்சியத்துடன் கூறினான். நான் தான் உலகிலேயே பேரழகி என்று கூறினீர்களே? கோவிந்தன் சிரித்தான். நீயே பலமுறை கூறியிருக்கிறாய். மிகைப்படுத்தி கூறுவதுதான் கவிஞர்களின் குணம் என்று. நானும் பெண்கள் தனியாக இருக்கும் பொழுதெல்லாம் கவிதைகள் புனைவேன். கவி புனைந்த பொழுது உன் அழகு எனக்கு பேரழகாகப்பட்டது. ஆனால் வீரமாதேவியின் ஓவியத்தை காணும் வரை நானும் அப்படித்தான் நினைத்திருந்தேன். சற்றும் இரக்கமின்றி அவளை காயப்படுத்தினான் கோவிந்தன். அப்படியென்றால் என் கதி? விந்தளையின் தன்னிறக்கம் மெதுவாக ஆவேசமாக மாறிக்கொண்டிருந்தது. உன்னை ரதிதேவியாக நிறுத்தப் போவதில்லையே தவிர உனக்கும் ஒரு முக்கிய பங்குண்டு. விரைவில் எழும்ப உள்ள மதனப்பள்ளி காமன் கோட்டத்தில் நீயே காமன் சிற்பத்திற்கு பூஜனை செய்வாய். மதனப்பள்ளியில் வாழப்போகும் உலக அழகிகளில் நீயே தலைமை பொறுப்பில் இருக்கப் போகிறாய். என் சிற்பத்தை தொட்டு அபிஷேகம் புரியும் உரிமை உனக்குத்தான். இப்போது அதற்கு நீ தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை வரச் சொன்னேன். என்னுடன் குந்தளம் புறப்பட நீ தயார்தானே? எத்தகைய கைமைத்தனம்! எத்தகைய ஈனப்பிறவி இவன்! சிற்பி சுமந்தன் முதலாக கோவிந்தனின் சிற்பத்தை இவள் கண்டு ரசித்த போதே எச்சரித்தானே? இவள்தான் கேட்கவில்லை. தன்னை கோவிந்தனின் முன்பாக நிறுத்தும்படி இவள்தானே ஆண்டவனிடம் வேண்டிக் கொண்டாள். எத்தகைய அறிவிலியாக இருந்திருக்கிறாள்! அதாவது உங்கள் மதனப்பள்ளியில் தாசிகளில் நானே தலைமை தாசி, அதைத்தானே சொல்ல வருகிறீர்கள்? காட்டத்துடன் கேட்டாள் விந்தலை. கோவிந்தன் இகழ்ச்சியுடன் அவளை பார்த்தான். அப்படியும் சொல்லலாம். கோவிந்தனை இப்படியே விடக்கூடாது. பெண்களை போகப் பொருளாக எண்ணி அவர்களை கேவலப்படுத்தும் இவனை சும்மா விடக்கூடாது. ஓரக்கண்ணால் மலை உச்சியிலிருந்து பாயும் அந்த அருவியை பார்த்தாள். இவர்கள் நின்ற இடத்திலிருந்து ஆறாக பெருகி ஓடிக்கொண்டிருந்தது அந்த அருவி. அருவியில் நீர்வரத்து அதிகமாக இருந்ததால் அதன் வேகமும் மிகுந்திருந்தது. கோவிந்தனுக்கு பதில் கூறாமல் விந்தளா மௌனமாக அருவியை நோக்கி நடந்து அதன் நீரில் நனைய துவங்கினாள். இவனால் நிராகரிக்கப்படும் மற்ற பெண்களைப் போன்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்வாள் என்று எதிர்பார்த்திருந்த கோவிந்தன் அவள் பேசாமல் அருவியில் சென்று நனைவதை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். மௌனமாக அங்கிருந்து நழுவி விடவே முதலில் நினைத்தான். ஆனால் அருவியில் நனைந்து கொண்டிருந்த விந்தலையின் சேலை அவள் உடலோடு ஒட்டிக்கொள்ள அது அவளது அழகை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தது. இந்த அழகை நீ உதாசீனப்படுத்துகிறாய் என்ற கோபத்தில் அவள் தேகம் தன் அழகை பூரணமாக வெளிப்படுத்த கோவிந்தனால் அதை கண்டதும் அங்கிருந்து நழுவி செல்ல முடியவில்லை. நழுவும் கனி பாலில் விழுமா, குப்பையில் விழுமா? எதற்கு நழுவ விட வேண்டும்? தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாமல் கோவிந்தன் அருவியை நோக்கி நடந்தான்.
அவளது பின்புறமாகச் சென்று அவளை அணைத்து தன்னுடன் சேர்த்து கொள்ள முயன்றான். இதைத்தானே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள் விந்தலை. சட்டென்று அவனை பற்றி இழுத்து பொங்கும் ஆற்று தண்ணீருக்குள் குதித்தாள். கோவிந்தன் இதை எதிர்பாராதவனாக அச்சத்துடன் தன்னை மீட்டு கொள்ள முயன்றான். ஆனால் விந்தலை அவனது சிகையை பற்றி ஆற்று நீருக்குள் அழுத்தினாள். இதனால் அவன் சுவாசிக்க இயலாமல் திணறினான். ரஜத்கேசி! கோவிந்தன் அலற மீண்டும் அவனது சிகையை பற்றி ஆற்று நீருக்குள் அவனை மூழ்கடித்தாள் விந்தலை. இருப்பினும் கோவிந்தனின் கூக்குரல் ரஜத்கேசியின் செவியை எட்டிவிட்டது. குழப்பத்துடன் முதலில் அண்ணாந்து பார்த்தவன் பிறகு ஆற்று நீரில் கோவிந்தன் தத்தளித்து கொண்டிருப்பதை கவனித்து விட்டான். அடுத்த கணம் ஆற்றில் குதித்து அவர்களை நோக்கி நீந்த துவங்கினான். ஆற்றின் வேகத்தையும் மீறி எப்படியோ அவர்களை அடைந்தும் விட்டான். கோவிந்தனின் சிகையை பற்ற எண்ணி அவனது சிரசின் மீது ரஜத் கை வைக்க அதை பற்றியிருந்த விந்தலை ரஜத்துக்கு பிடி கிடைக்காதபடி கோவிந்தனை தன் பக்கமாக இழுக்க ரஜத்கேசி தன் வலுவான கரத்தினால் அவளது கையை பிடித்து அப்பால் தள்ளி கோவிந்தனை தன் புறம் இழுத்தான். பிறகு அவனது சிகையை பற்றி கொண்டு கரையை நோக்கி நீந்தினான். கோவிந்தனது முகம் நீரின் மேல் வரும்படியாக அவனை சுமந்தபடியே ரஜத் நீந்த கோவிந்தனின் சுவாசம் சிறிது சிறிதாக சீரடைந்தது. இப்பொழுது நீரில் தனித்து விடப்பட்ட விந்தலை கோவிந்தன் தன்னிடமிருந்து தப்பிவிட்டானே என்கின்ற ஆத்திரத்தில் அவனை நோக்கி அலறினாள். அடே கோவிந்தா, நான் உன்னை விடவே மாட்டேன். என்றிருந்தாலும் உன் மரணம் என் கையால் தான். உன் சடலத்தை கண்டுவிட்டுத்தான் என்னுடைய உயிர் பிரியும் என்று அவள் அலற தொடர்ந்து ஆற்று வெள்ளத்தால் இழுத்துச் செல்லப்பட்டாள். கோவிந்தனை பத்திரமாக கடை சேர்த்த ரஜத்கேசி நண்பனை நோக்கினான். உன் காதலி விந்தலையும் அவளையும் காப்பாற்ற வேண்டுமா கோவிந்தா என்று கேட்ட ரஜத்கேசியை மேல் மூச்சு கீழ் மூக்கு வாங்க ஏறிட்டான் கோவிந்தன். இப்பொழுது விந்தலை முன்னாள் காதலி. அவள் முன்னாள் உலகவாசியாக மாறுவதில் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்றான் கோவிந்தன். ஏனோ ரஜத்கேசியின் எண்ணம் பாதாள சிறையில் இருந்த உஜ்வலாவை சுற்றி வட்டமடித்தது. அந்த புறத்து மகாராஜன். உலகத்தின் பேரழகன் எனது கணவன் வீரமாதேவி தனக்குள் ஒருமுறை கூறி நிலைக்கண்ணினையில் தன் பிம்பத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அருகே நின்றிருந்த அவளது தோழிகள் கோகிலமும் சுடரொளியும் அவளை புன் சிரிப்புடன் பார்த்தனர். நல்ல வேளை அன்று பழையாறை ஆலயத்திற்கு சென்றிருக்காவிட்டால் அந்த பேரழகனின் ஓவியத்தை நாம் பார்த்தே இருக்க மாட்டோம். பழையாறை சோமேஸ்வரருக்குத்தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும், சுடரொளி கூறினாள். இல்லை சுடரொளி, நாம் ஆலயத்திற்கு சென்ற போதும் அந்த புன்னை மரத்தடியில் ஓவியம் தீட்டு கொண்டிருந்த ஓவியனை நாம் தவிர்க்கவே செய்தோம். ஓவிய பித்து பிடித்த கோகிலம்தான் நம்மை அந்த ஓவியனிடம் அழைத்துச் சென்றாள். ஆக எனக்கு சுந்தர கணவன் கிடைத்ததற்கு நான் கோகிலத்திற்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று அவளை அன்புடன் பார்த்தாள் வீரமாதேவி. இளவரசி சோமேஸ்வரருக்கோ அல்லது எனக்கோ நீங்கள் நன்றி சொல்ல தேவையில்லை. உங்கள் அருமை அண்ணன் அரிஞ்சயருக்குத்தான் நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நமது எதிரி நாடான குந்தல தேசத்தின் இளவரசன் கோவிந்தனை நீங்கள் காதலிப்பது தெரிந்தும் பழுவேட்டரையர்களை எதிர்ப்பினை தெரிவித்தார்கள். அந்த திருமணம் நடைபெறாது என்று மன்னரே கூறிவிட பிறகு அரிஞ்சயர் தானே மன்னரிடமும் பழுவேட்டரையரிடமும் சாமதானபேத தண்டத்தை செய்து இந்த திருமணத்தை நிச்சயித்திருக்கிறார். அரிஞ்சயர் இல்லை என்றால் இந்த திருமணம் நிச்சயமாகி இருக்காது. நீங்கள் அவருக்குத்தான் நன்றி கூற வேண்டும். கோகிலம் கூறிய அதே நேரம் தன் பாதரட்சைகள் ஒலிக்க கம்பீரமான நடையுடன் உள்ளே வந்தான் கட்டிலம் காளையான அரிஞ்சயன். குமார பருவத்திற்கும் வாலிப பருவத்திற்கும் இடையே பாலம் ஒன்றை அமைத்திருந்தது அவனது தேகம். என்ன நடக்கிறது இங்கே? என் பெயர் அடிபடுகிறதே என்றபடியே வந்து வீரமாதேவியை அணைத்து அவளது தலையை அன்புடன் கோதிவிட்டான். தோழியர் இருவரும் பணியுடன் அங்கிருந்து விலக வீரமாதேவி நிலைக்கண்ணாடியில் பிரதிபலித்த தன் அண்ணனின் உருவத்தை பெருமையுடன் நோக்கினாள். அண்ணா, உலகிலேயே பேரழகனை என் கணவனாக தேர்ந்தெடுத்த உனக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்கின்றாள் என் தோழி. நீ நன்றி சொல்ல வேண்டாம் வீரமாதேவி. என்னை அனைவரின் முன்பாக அண்ணா என்று அழைக்காமல் தம்பி என்று அழைத்தால் போரும். என் உருவத்தையும் உன் உருவத்தையும் ஒப்பிட்டு உன்னை தமக்கையாகவும் என்னை தம்பி என்றும் அரண்மனையில் சிலர் கேலி பேசுகிறார்கள். அது உனக்கு தெரியுமா? அரிஞ்சயன் சிரித்தான். போங்கள் அண்ணா, உங்களுக்கு எப்பொழுதும் என்னை கேலி செய்ய வேண்டும். உண்மைதான் அண்ணா,
கோவிந்தரின் ஓவியத்தை பார்த்தவுடன் அவரை எனது நாதனாக நான் வரித்து விட்டேன். ஆனால் நான் மனதில் நினைத்ததை நீங்கள் செயலில் காட்டிவிட்டீர்கள். காலம் முழுவதும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அண்ணா, வீரமாதேவி நெகிழ்ச்சியுடன் கூறினாள். வீரமாதேவி, உனக்கென்ன கேடு? உன் மனம் நிச்சயமானதும் கோவிந்தனின் அண்ணன் அமோகவர்ஷன் மரணமடைந்து கோவிந்தன் குந்தளத்தின் மன்னனாகிவிட்டான். எல்லாம் உன் பாக்கியம்தான். சோழ இளவரசியான நீ விரைவில் குந்தள பட்டத்தரிசியாக திகழப் போகின்றாய். இது ஒரு நல்ல துவக்கம்தான். உன்னுடன் திருமணம் நிச்சயமான வேளை அந்த மன்னனே அவனே மன்னனாகிவிட்டானே, மணாளனே மன்னனாகிவிட்டானே. அரிஞ்சயனின் குரலில் பாசம் பொங்கியது. அண்ணா, ஒரு சிறு சந்தேகம். சோழர்களை வீழ்த்த வேண்டும் என்று சபதம் செய்திருந்தார் என் மாமனார் இந்திரன். நம் தந்தை பராந்தகரை பதவி இறக்கம் செய்து கன்னர தேவரை சோழ சிம்மாசனத்தில் அவர் மேல் நின்று சூளுரையும் செய்திருந்தார். எப்படி மனம் மாறி என்னை தங்கள் மருமகளாக தேர்க்க முடிவு செய்தார்? வீரமாதேவி சந்தேகத்துடன் தன் அண்ணனை நோக்கினாள். வீரமாதேவி, இந்திரன் உயிருடன் இருந்திருந்தால் இந்த திருமணத்திற்கு அவன் சம்மதித்திருக்க மாட்டான். இறந்து போன அமோகவர்ஷனுக்கும் இதில் உடன்பாடு இருந்திருக்காது. அவனுக்கு இளங்கோப்பிச்சியிடமும் கண்ணர் தேவனிடமும் அதீத பாசம் உண்டு. ஆனால் கோவிந்தன் தான் பிடிவாதமாக உன்னைத்தான் மனம் செய்து கொள்வேன் என்று கூறிவிட்டதால் வேறு வழியின்றி அமோகவர்ஷனும் இதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தான். தற்பொழுது அவனும் இறந்துவிட அனைத்து முடிவுகளையும் கோவிந்தன் தான் எடுக்கப் போகின்றான் என்கிற போது உனது விவாகத்திற்கு யார் தடை சொல்லப் போகிறார்கள்? கடும் வைரிகளான சோழமும் குந்தளமும் மனத்தால் இணைந்துவிட்டால் பாண்டியர்களின் கொட்டம் அடங்கிவிடாதா? சாளுக்கியம், வைதும்பம், முனைப்பாடி என்று அனைத்துமே நம்மை சார்ந்துதான் இருக்க வேண்டும். திருமணத்தின் மூலம் பாண்டியர்களின் ஆட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டிவிட்டோம். அவர்கள் இப்பொழுது குழம்பி போயிருக்கின்றனர், அரிஞ்சயன் கூறினான். அண்ணா, அமோகவர்ஷன் ஏன் திடீரென்று இறந்து போனார்? வீரமாதேவி அண்ணனின் கண்களுக்குள் பார்த்தாள். அவனது உணவில் நஞ்சு கலந்து விட்டதாக கூறினார்கள். அவன் மனைவி உஜ்வலா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறாள். அநேகமாக முதல் இரவின் போது அவன் அருந்திய பாலில் அவள் நஞ்சை கலந்திருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கின்றார்கள், அரிஞ்சயன் விளக்கினான். திருமண நாளிலேயே ஒரு பெண் ஏன் மன்னனாக திகழும் தன் கணவனை கொல்ல வேண்டும்? வீரமாதேவி குழம்பினாள். அவளுக்கு முன்பே காதலன் யாராவது இருந்திருக்கலாம். தந்தையின் கட்டாயத்தின் பேரில் அமோகனை மணந்திருக்கலாம், அரிஞ்சயன் கூற வீரமாதேவி தலையசைத்தாள். இருந்தாலும் முதலிரவு அறையிலா ஒரு பெண் தன் நாதனை கொள்வாள்? என்னால் நம்ப முடியவில்லை, வீரமாதேவி கூறினாள். கொலையும் செய்வாள் பத்தினி என்பதை நீ அறியவில்லையா என்ன? அவள் கொலை செய்யவில்லை என்றால் உன்னால் குந்தள அரியனின் பட்டத்தரிசியாக எப்படி மாற முடியும்? அவள் கொலை செய்தது உன் நன்மைக்குத்தான் என்று வைத்துக்கொள். அவள் பேரழகி என்பதை மறந்துவிடாதே. அழகு இருக்கும் இடத்தில்தான் ஆபத்தும் நிறைந்திருக்கும். அரிஞ்சயன் சிரித்தான். என்ன சொல்லுகின்றாய் அண்ணா? அப்படி என்றால் அந்த வழக்கு என் கணவரின் விவாகரத்திற்கும் பொருந்துமல்லவா? அவரும் பேரழகன்தானே. நான் அழகான பெண்களைச் சொன்னேன், சமாளித்தான் அரிஞ்சயன். அண்ணா, என் வருங்கால கணவரை குறித்து சில எதிர்மறையான பேச்சுக்கள் என் செவியில் வந்தடைகின்றன. அவருக்கு எதிராக அவரது சிற்றப்பன் கிருஷ்ணதேவனும் அவருடைய மகன் சிறிய அமோகவர்ஷனும் கலகத்தை மூட்டுவதாக தகவல் வருகின்றது. நான் உனக்கு அறுதியிட்டு கூறுகின்றேன், என் வீரத்தால் என் கணவரின் அரியணை காப்பாற்றி குந்தள நாட்டை சோழத்துடன் இணக்கமாக செயலாற்ற என்னால் ஆன உதவிகளை செய்கின்றேன். வீரமாதேவி உணர்ச்சியுடன் கூற அரிஞ்சயன் அவளை ஆதூரத்துடன் அணைத்து கொண்டான். தங்கையே, எதிர்காலம் நாம் முன்பாக விரிந்து கிடக்கின்றது. எப்போது அரசகுலத்தில் பிறந்து விட்டோமோ அப்போதே மரணதேவியை அணைத்து கொண்டுதான் இளவரசராகிய நாங்களும் நடமாடுகின்றோம். இளவரசியான உனக்கு எங்களை விட சவால்கள் குறைவுதான். மரணதேவியை அணைக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை. இதனால் உன் எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றுவது எங்களை விட உனக்கு எளிது. சோழமும் குந்தளமும் இணைந்து செயலாற்றினால் தென்னாடே சோழத்திற்கு சொந்தமாகிவிடும். எனவேதான் நீ கோவிந்தனை விரும்புவது தெரிந்தும் போராடி சம்மதம் பெற்றேன். நல்ல வேளையாக கோவிந்தனும் உன்னை மணக்க இசைவு தெரிவித்து விட்டான். என் மைத்துனனும் நெருங்கிய நண்பனும் ஆகிவிட்டான், அரிஞ்சயன் பெருமையுடன் கூறினான். அண்ணா, நீ நெருக்கமாக இருந்து பிரயோஜனமில்லை. பெரிய அண்ணன் ராஜாதித்யன் என் கணவனோடு இறக்கமாக இருப்பாரா? அவரது நண்பர் வெள்ளம் குமரரை என் சிறிய மாமன் கிருஷ்ணதேவனின் தூதுவர்கள் சந்தித்ததாக சொல்லப்படுகிறதே. வீரமாதேவியின் குரல் கவலையுடன் ஒலித்தது. உன் கற்பனை குதிரை ஓடவிடாதே வீரமாதேவி. வெள்ளங்குமரனின் காலம் சென்ற மனைவி நந்திபுர நாயகி கிருஷ்ணதேவன் மனைவியின் தங்கை. எனவேதான் இந்த உறவாடல்கள். சோழ உளவுத்துறையை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்?
உனது வருங்கால கணவன் கோவிந்தன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பது தெரிய வேண்டுமா? இப்பொழுதே உளவுத்துறையை அறிந்து வரச் சொல்லட்டுமா? அறிஞ்சேன் கேட்டான். இதற்கு உளவுத்துறை வேண்டுமா என்ன? நானே கூறிவிடுவேனே. ஒன்று, நிலை கண்ணாடியில் தன் அழகை தானே ரசித்து கொண்டிருப்பார், அல்லது யாராவது ஒரு பெண்ணோடு மஞ்சத்தில் மற்போர் நடத்தி கொண்டிருப்பார். இதை தெரிந்து கொள்வதற்கு உளவுத்துறை எதற்கு? வீரமாதேவி சிரிக்க உடன் சேர்ந்து சிரித்தான் அறிஞ்சேன். ஆம் வீரமாதேவி, காலத்தின் கட்டாயம் இது. குந்தள அரசியாக நீதான் ராஜ்ய பரிபாலனம் செய்ய போகின்றாய். கோவிந்தனுக்கு தன் அந்தப்புறத்தை பரிபாலனம் செய்வதற்கு காலம் போதாது. அறிஞ்சேன் கூற தன் சிரிப்பை அடக்க முடியாமல் உரத்த குரலில் நகைத்தாள் வீரமாதேவி. கானகத்தில் பரவிய ஜுவாலை. அண்ணனின் மரணத்திற்கு அண்ணியார் பல பதில்களை கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். எனவே அவர் மீண்டும் தனது தாய்நாட்டிற்கு தப்பிச் சென்று விடாமல் இருக்க வேண்டி அவரை சிறையில் அடைக்குமாறு உத்தரவிடுகின்றேன் ரஜத்கேசி. அண்ணியாரை பாதாள சிறையில் அடைத்துவிடு. சற்றும் நெஞ்சில் ஈரமின்றி கோவிந்தன் ஆணையை பிறப்பிக்க அரண்மனை வாசிகளும் நாட்டு மக்களும் அதிர்ந்து போய் நின்றனர். சந்தர்ப்ப சூழ்நிலை உஜ்வலாவுக்கு எதிராக அமைந்திருந்ததால் இதில் என்ன என்று கூறி அவளுக்காக வாதாடுவது? மேலும் கோவிந்தனின் வக்கிர புத்தியை உணர்ந்தவர்கள் அவனது செயல்களுக்கு எதிராக கருத்து கூறி உயிர் பிழைப்பது என்பது கடினம். எனவே உஜ்வலாவை சிறையில் அடைக்குமாறு கோவிந்தன் உத்தரவிட்டதும் அங்கே ஒருவித அசாதாரணமான அமைதிதான் நிலவியது. ரஜத்கேசி காவலர் புடை சூழ உஜ்வலாவை நெருங்கினான். அவளது மென்மையான கைகளில் விலங்கை மாட்ட அவள் அமைதியுடன் தலை குனிந்து நின்றிருந்தாள். அவளுக்காக வாதாட யாருமில்வதை இல்லை என்பதை அவள் நன்றாக உணர்ந்திருந்தாள். மேலும் அமோகவர்ஷனின் நெருங்கிய நண்பனான கஜேந்திரன் கண்களில் கலக்கத்துடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மன்னித்து விடுங்கள் அரசியாரே, நீங்கள் நிரபராதி என்பது எனக்கு தெரியும். அரியணையை அபகரிக்க கோவிந்தன் செய்த சூழ்ச்சிதான் இது. இப்போதைக்கு என்னால் ஒன்றும் செய்ய இயலவில்லை, சற்று பொறுத்து கொள்ளுங்கள் என்கின்ற பாவனையில் நின்றிருந்தான். பொதுவாக கைது செய்யப்படும் பெண்களை விலங்கிடும் வழக்கம் இல்லைதான். அவர்களில் குறுக்காக வாளை நீட்டி முன்னால் நடக்க அவர்களை பின்தொடர் செய்வதே வழக்கம். ஆனால் கோவிந்தன் உஜ்வலாவின் கரங்களில் விலங்கு மாட்டப்படுவதை காண விரும்பினான் போலும். உஜ்வலாவின் முன்பாக வாளை நீட்டிய ரஜத்கேசி தன்னையும் அறியாமல் கண்களை உயர்த்தி அவளை பார்த்தான். அவள் முகத்தில் நிலவிய சோகமும் வேதனையும் ரஜத்தின் இதயத்தை உலுக்கிவிட்டது. சற்று அவகாசம் தாருங்கள். என் கணவரின் தாய் நூபுரவதி தேவியாரை நான் சந்திக்க விரும்புகின்றேன். உஜ்வலா கோரிக்கை விடுத்தாள். ரஜத்கேசி கோவிந்தனை பார்க்க அவன் தலையசைத்தான். மகனின் உடலருகே துவண்டு அமர்ந்திருந்த நூபுரவதி வேண்டா வெறுப்புடன் உஜ்வலாவின் முன் நின்றாள். அரசியாரே, உங்களின் மகனின் மனைவியாக குந்தள நாட்டிற்கு ஒரு இளவரசனை பெற்றுக் கொடுப்பதற்காகவே உங்களது மருமகளாக வந்துள்ளேன். துவங்கும் நாளன்றே என் மனவாழ்க்கை முடிந்துவிட்டது. உங்கள் மகனை நான் கொல்லவில்லை. அப்படி உங்கள் மகனை விருப்பமில்லாமல் நான் மணந்திருந்தேன் என்றால் எங்கள் வேமுல அரண்மனைக்கு வந்து என் சம்மதத்தை உங்கள் தூதர் கேட்டபொழுதே நான் மறுத்திருப்பேனே. அவரை மணந்து நான் ஏன் என்னையே விதவையாக்கிக் கொள்ள வேண்டும்? உங்கள் குந்தல நாட்டு அரசியலை நான் அறியேன். ஆனால் என் கணவரை போன்ற உத்தமமான அரசரை இழக்க நேரிட்டது இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட துர்பாக்கியம். இனி நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. என் நாதனுடன் உடன்கட்டை ஏறவும் சித்தமாக இருக்கின்றேன். உங்கள் அரண்மனையில்தான் நாங்கள் ஒன்றாக வாழ முடியவில்லை. இறப்பிலாவது நாங்கள் ஒன்று சேருவோம். உங்கள் இளைய மகனிடம் சொல்லி எனக்கு உடன்கட்டை ஏற அனுமதி வாங்கி தாருங்கள். உஜ்வலா கூற ரஜத்கேசி கலங்கி போனான். அங்கே குழுமியிருந்த அனைவருமே அவளது பேச்சை கேட்டு பிரமித்து போய் கோவிந்தன் என்ன பதிலை கூறுகின்றான் என்று ஆவலுடன் அவனை பார்த்து கொண்டு நின்றனர். கோவிந்தனின் உதடுகள் அலட்சியமாக விரிந்தன. எனக்கு கிட்டாத அழகு தீயில் பொசுங்குவது பற்றி எனக்கு ஆட்சேபமில்லை. ஆனால் என்னை வானரம் என்று கேலி செய்த நீ அனுபவிக்க வேண்டிய சித்திரவதைகள் நிறைய உள்ளன. உன்னை உடன்கட்டை ஏறுவதன் மூலம் என்னிடமிருந்து தப்பித்து விடலாம் என்று எண்ணிவிடாதே. உன்னை விடமாட்டேன். மனதிற்குள் கொக்கரித்த கோவிந்தன் தன் தாயை பார்த்தான். குற்றவாளிகள் தீர்ப்பை சொல்வது எப்படி? அதை அரசவை தீர்மானிக்கும். இப்போதைக்கு பாதாள சிறையில் இருப்பதுதான் அவர்களுக்கு இந்த நாடு வழங்கும் தண்டனை. ரஜத்கேசி கோவிந்தன் கூற ஆஜானுபாவான உடல்கட்டை கொண்ட ரஜத்தின் பின்பாக மழையில் நனைந்த வெண்புறாவைப் போல் ஒடுங்கி போய் கலவரத்துடன் நடந்தாள் உஜ்வலா. அமோகவர்ஷனின் மரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று கோவிந்தன் கூறியிருந்தானே தவிர அதற்கான அறிகுறிகள் எதுவுமே தென்படவில்லை. அதற்கான அவகாசமும் அவனுக்கு இல்லை.
காரணம், மிகப்பெரிய அளவில் அவனது பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து வந்தன. அதன் பிறகு சோழ நாட்டிற்கு பயணம் செய்து வீரமாதேவியை திருமணம் செய்து கொள்ளவும் திட்டமிட்டிருந்தான். ஆட்டம், பாட்டம், கோலாகலம் மற்றும் அலங்காரம் என்று எப்பொழுதும் போகத்தில் தெளித்திருந்த கோவிந்தனுக்கு அமோகவர்ஷனை பற்றியா நினைக்கத் தோன்றும்? ஒரே ஒரு முறை உஜ்வலாவை காண்பதற்காக பாதாள சிறைக்கு வந்தான் கோவிந்தன். உடன் ரஜத்கேசியும் வந்திருந்தான். பாவம் நீ உஜ்வலா, இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் அமோகவர்ஷனை நீ மணந்திருக்க மாட்டாயல்லவா? நான் தான் அரசனாவேன் என்பது தெரிந்திருந்தால் என்னைத்தானே நீ மணந்திருப்பாய்? உன் அழகும் என் அழகும் சேர்ந்திருந்தால் அழகுக்கே ஒரு அற்புதமான இலக்கணத்தை உருவாக்கியிருப்போம் அல்லவா? நீதான் அவசரப்பட்டு விட்டாய். கோவிந்தன் இளக்காரமாக கூற, தீயிலிட்ட புழுவாக அவனது வார்த்தைகளை கேட்டு துடித்து போனாள் உஜ்வலா. ரஜத்கேசிக்கு கோவிந்தன் எல்லை மீறுவதாகப்பட்டது. கோவிந்தா, அவர்கள் உன் அண்ணனின் மனைவி. சற்று சொற்களை எச்சரிக்கையுடன் கையாள பழகிக்கொள். மனம் தாளமாட்டாமல் ரஜத் கூறிவிட்டான். சட்டென்று அவனை திரும்பி பார்த்தான் கோவிந்தன். உண்மைதான் ரஜத், ஆனால் இவளை கொண்டுதானே என் தமையன் என்னை விழித்து துடித்தான். அவன் எய்த அம்பை முறித்தால் எனக்கு நிம்மதி. நான் ஒரு மனிதனாக இருந்தால் அண்ணன் மனைவியை பண்புடன் பேசுவேன். நான் ஒரு வானரம் தானே, இப்படித்தானே பேசத் தோன்றும். என் பட்டாபிஷேகமும் திருமணமும் முடியட்டும். பிறகு இவளுக்கு மரண தண்டனை விதிப்பேன். இளம் தம்பதியரை கண்டு பொறாமை கொள்ளும் வானரம் என்றுதானே என்னை அழைத்தாள். இந்த வானரத்தின் கையில் சிக்குண்ட புஷ்ப மாலையாக இவள் கிடப்பதுதான் காலத்தின் கட்டாயம். இருமாப்புடன் சொன்ன கோவிந்தனை நோக்குவதே பாவம் என்பது போல் சிறையின் ஒரு மூலையில் ஒடுங்கிக் கொண்டாள் உஜ்வலா. மிகவும் கோலாகலமாக நடந்தேறியது கோவிந்தனின் பட்டாபிஷேகம். வைபவத்திற்கு வந்திருந்த வைதும்ப மன்னன் விக்கிரமன் தன் நண்பன் வேமலவாட அரசன் ராஜநரேந்திரனின் சார்பாக அவன் மகள் உஜ்வலாவை சிறையிலிருந்து விடுதலை செய்யும்படியாக வேண்டினான். ஆனால் கோவிந்தனிடமிருந்து மௌனம்தான் பதிலாக கிடைத்தது. மந்திரி பிரதானிகளே, வைதும்பராயர் ஏதோ கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றார். அது நமது நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு சாத்தியம்தானா என்பதை கலந்து ஆலோசித்து அவருக்கு தகுந்த பதிலை நீங்களே கூறிவிடுங்கள் என்று அலட்சியமாக கூற அமைச்சர்கள் திணறித்தான் போனார்கள். கோவிந்தனின் உள்ளக்கிடக்கே என்ன என்பதை அவர்கள் அறிந்தவர்களாயிற்றே. அதற்கு குந்தள சட்டத்திட்டத்தில் விதிமுறையில் கூறிவிட்டனர். பட்டாபிஷேகம் முடிந்த அன்று உஜ்வலாவின் சிறை கதவுகள் திறக்கப்பட்டு அவள் முன்பாக இனிப்புகள் வைக்கப்பட்டன. அவள் அதனை இடக்கையால் கூட தீண்டாமல் அப்படியே வெளியே தள்ளிவிட்டாள். உஜ்வலா அழுகின்றாளா? கதை துடிக்கின்றாளா? கோவிந்தன் ரஜத்கேசியை அடிக்கடி இவ்வாறு கேட்பது வழக்கமாகிவிட்டது. அவள் துடிதுடிக்க வேண்டும் என்பதுதானே அவன் ஆசை. ஆனால் அவள் ஆழ்ந்த சோகத்தில் இருப்பதாக பொதுவாகவே கூறிவிடுவான் ரஜத். அவ்வப்போது பாதாள சிறைக்கு சென்று அங்கிருக்கும் நிலைமையை அறிந்து வருவான் ரஜத்கேசி. இளவரசியாக நந்தவனத்தில் துள்ளித் திரிந்த உஜ்வலா சிறைவாசத்தின் கொடுமைகளை எந்தவித தயக்கமும் இன்றி ஏற்றது அவனுக்குள் பெரும் வியப்பை ஏற்படுத்திவிட்டது. அற்புதமான வசதிகளுக்காக கோவிந்தனின் இச்சைக்கு தங்களையே விருந்தாக்கிக் கொள்ளும் பெண்களை மட்டுமே அவன் பார்த்திருக்கின்றான். ஆனால் சிறையில் எந்தவித வசதியும் இன்றி சிறைச்சாலையுடைய அணிந்து கட்டாந்தரையில் படுத்து உறங்கிய உஜ்வலாவின் துணிவைக் கண்டு அவன் திகைத்தான். மிகச் சாதாரண உடையிலும் எந்தவித அலங்காரங்கள் இன்றியும் அவளது பேரழகின் பொலிவு மட்டும் குறையவே இல்லை. சிறை அதிகாரியிடம் அங்கிருந்த காவலர்களை அகற்றி பெண் காவலாளிகளை நியமிக்கச் செய்தான். வேமுலத்திலிருந்து உஜ்வலாவுடன் வந்திருந்த அவளது தோழி லலிதாங்கியை சிறையில் அவளது தேவைகளை கவனிப்பதற்காக நியமித்தான் ரஜத். அந்த விவகாரங்களில் எல்லாம் கோவிந்தன் தலையிடாமல் இவனுக்கு முழு அதிகாரத்தை தந்திருந்தது அவனுக்கு வசதியாகவே இருந்தது. லலிதாங்கியை கண்டு சற்றே மன ஆறுதலை பெற்றாள் உஜ்வலா. சிறைச்சாலை மேற்பார்வையிடும் பணியில் தான் இருக்கும் அறையை அடிக்கடி ரஜத் வட்டமிடுவதை உணர்ந்திருந்தாள் அவள். லலிதாங்கியை தனக்கு பணிவிடை செய்வதற்காக நியமித்ததும் அவன்தான் என்பதையும் உணர்ந்திருந்தாள். அவள் மூலமாக கோவிந்தன் வீரமாதேவியை மணப்பதற்காக சோழ நாட்டுக்கு சென்றிருப்பது தெரிய வந்தது. தன் நம்பிக்கைக்குரிய ரஜத்கேசியை நாட்டின் பாதுகாவலனாக கோவிந்தன் நியமித்திருப்பதையும் அறிந்தாள் உஜ்வலா. தன் திருமணத்திற்காக சோழ பழையாறைக்கு புறப்படுவதற்கு முன் ரஜத்கேசியை ரகசியமாக அழைத்தான் கோவிந்தன். ரஜத், என் சிற்றப்பன் கிருஷ்ணதேவன் அவன் மகன் அமோகவர்ஷனும் எனக்கு எதிராக ஆங்காங்கே கலகங்களை விளைவித்து வருவதாக அறிகின்றேன்.
என்னை அரியணையிலிருந்து இறக்கி தன் தந்தை கிருஷ்ணதேவனை மன்னனாக அறிவிக்கப் போவதாக அமோகவர்ஷன் சூளுரை செய்திருக்கின்றானாம். எதற்கும் எச்சரிக்கையாக இரு. நான் இல்லாத நேரத்தில் கலகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அப்போதைக்கு அப்போது மரண தண்டனையை நிறைவேற்றி களையெடுத்து விடு. உனக்கு அதற்கு முழு அதிகாரமும் தருகிறேன் என்று கூறிவிட்டு தான் சோழ நாட்டுக்கு புறப்பட்டான் கோவிந்தன். சோழ நாட்டில் கோவிந்தன் வீரமாதேவியின் திருமணம் மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. கோவிந்தனின் பேரழகைக் கண்டு சோழ நாடை மூக்கின் மீது விரலை வைத்து நின்றது. இவ்வளவு பேரழகனா நம் வீரமாதேவியின் கணவன்? ஆங்காங்கே கிசுகிசுவன பேச்சுக்கள் புறப்பட வீரமாதேவி பெருமை பிடிவிடாமல் தன் கணவனை வைத்த கண் வாங்காமல் நோக்கிக் கொண்டிருந்தாள். சோழ பறையாறை அரண்மனையில் தன் கழுத்தில் மங்கள நாணை பூட்டுவதற்காக குனிந்த கோவிந்தனின் முகத்தை நெருக்கத்தில் பார்த்த பொழுது குலக்கடவுளான கதிரவனே இறங்கி வந்து தன் கழுத்தில் மாங்கல்யம் சூட்டுகின்றானோ என்கின்ற எண்ணம் அவளுக்கு ஏற்பட்டது. தனக்கு இப்படி ஒரு பாக்கியமா என்று மலைத்து போய் நின்றாள். வீரமாதேவி தன்னையும் அறியாமல் பழுவேட்டரையின் பக்கமாக பார்த்தாள். தற்செயலாக அவரது பார்வையும் இவள் மீது பதிந்திருந்தது. இப்படி ஒரு பேரழகன் என் கணவனாக அமையிருக்கும் பொழுது உமது முக்குடைத்த சூர்பனகை மகன் அமுதவாணனை நான் ஏற்பேன் என்று எப்படி கனவு கண்டீர்? வீரமாதேவியின் அகங்கார பார்வையில் பொதிந்து நின்ற பொருளை உணர்ந்ததாலோ என்னவோ சட்டென்று பார்வையை அவள் பக்கத்திலிருந்து திசை திருப்பினார் பழுவூர் அரசர். மணமகன் கோவிந்தனின் தோழனாக நியமிக்கப்பட்டிருந்த அரிஞ்சயன் அவனுக்கு சோழ நாட்டில் எந்தவித குறைபாடுகளும் ஏற்படாத வண்ணம் குறிப்புணர்ந்து தேவையானவற்றை வரவழைத்தான். அரிஞ்சயா, எங்களது குந்தள நாட்டு மக்களை விட சோழ நாட்டினர் மிகவும் சுறுசுறுப்புடன் இயங்குகின்றனர். எங்கள் நாட்டில் கன்னிகைகள் மிக அழகாக இருந்தாலும் பூஞ்சையான தேகத்தை கொண்டவர்கள். விரைவிலேயே களைத்து விடுவார்கள். உங்கள் சோழ நாட்டு பெண்கள் மிகவும் திடகாத்திரத்துடன் காணப்படுகின்றனர். கோவிந்தன் கூற அரிஞ்சயன் சிரித்தான். வேறென்ன செய்ய முடியும்? கோவிந்தன் பெண்கள் விவகாரத்தில் அனுபவஸ்தன். அரிஞ்சயனோ பெண்களை பற்றி முற்றிலுமாக இன்னும் அறிந்திருக்கவில்லை. இன்னும் குமார பருவத்தின் எல்லையே கடக்கவில்லை. குமார பருவத்தில் தான் ஒரு ஆணுக்கு மிகவும் நல்ல நட்பு வாய்க்க வேண்டும். காரணம், குமார பருவத்தில்தான் எண்ணங்களும் கருத்துக்களும் திசை மாறும். செய்யக்கூடாது என்று நிராகரிக்கப்பட்டவர்களை ஏன் செய்யக்கூடாது என்று கேட்க வைக்கும். செய்தால் என்ன ஆகும் என்பதை அறிவதற்காகவே அச்செயலை செய்ய தூண்டிவிடும் பருவம். துரதிர்ஷ்டவசமாக குமார பருவம் முடிந்து வாலிப பருவத்தின் விளிம்பை எட்டிப்பிடிக்க துவங்கி இருந்த வேளையில் அரிஞ்சயனுக்கு கோவிந்தனின் அறிமுகமாக வேண்டும். கோவிந்தனின் ஈனபுத்தி சோழ நாட்டின் புதிய சூழ்நிலையில் வக்கிரத்தில் புதிய அளவினை எட்டியது. அரிஞ்சயனுக்கு பலவிடங்களில் பாடத்தை உண்டாக்க ஆரம்பித்தான் கோவிந்தன். அரிஞ்சயா, உனக்கு பெண்களுடன் பழகும் அனுபவம் கிட்டிவிட்டதா? இல்லை, நீ இன்னும் சுத்த சத்துவ வெண்ணையாகவே இருக்கின்றாயா? கோவிந்தன் சிரித்தபடியே கேட்டான். அரிஞ்சயன் புன்முறுவலுடன் தலையசார். இல்லை கோவிந்தரே, என் திருமணத்தை பற்றி நான் இன்னும் சிந்திக்கவே இல்லை, சங்கடத்துடன் சொன்னான் அரிஞ்சயன். அடப்பாவமே மைத்துனா, திருமணத்திற்கும் உல்லாசத்திற்கும் தொடர்புண்டு என்று யார் கூறினார்கள்? திருமணம் வரை உறவு கொள்ள மாட்டேன் என்று கூறுவது எதிரிகள் போர் தொடுக்கும் வரை வாளை கையில் எடுக்க மாட்டேன் என்று கூறுவதைப் போலத்தான். பயிற்சி செய்து வீரத்தை தீட்டி வைத்து கொள்வது போல்தான் இது. சிறு வயது முதல் மகுடங்கள் அணிகின்றோம், பாதரட்சிகள் அணிகின்றோம். பட்டத்திற்கு வரும்போது மன்னனுக்குரிய மகுடத்தை அணிகின்றோம். அதுபோல்தான் பெண்களுடன் உறவாடுவதும். பட்ட மகிழ்ச்சி வரும்பொழுது அவளை மன்னனுக்குரிய ஆபரணமாக ஏற்கின்றோம். அவ்வளவே. விவாகம் வரையில் போகங்களை அடக்குவது நன்றா? மழை வந்த பிறகு விதைப்பது போல்தான் மனைவி வந்த பிறகு சல்லாபிப்பது. இயற்கையுடன் ஒன்றி வாழ கற்றுக்கொள்ள அரிஞ்சயா. கோவிந்தனின் துர்போதனை சிறிது சிறிதாக அரிஞ்சயனின் செவி வழியாக சிந்தைக்குள் புகுந்து விதைவிடத் துவங்கியது. அன்று இரவு வீரமாதேவியின் பள்ளியறைக்கு புறப்பட தயாரான கோவிந்தனின் மீது பன்னீர் தெளிப்பு வழி அனுப்பி வைத்தான் அரிஞ்சயன். கோவிந்தன் அவனை பார்த்து கண் சிமிட்டினான். மைத்துனா, சோழ அந்தப்புறத்தில் சோழமும் குந்தளமும் இன்றுதான் முழுமையாக உறவு வைத்துக் கொள்ளப் போகின்றன என்றபடியே வீரமாதேவியின் அறைக்குள் சென்றான். அரிஞ்சயனின் தேகத்தில் ஒருவித தடுமாற்றம். அவன் தன் அறையை நோக்கி நடந்தான். எதிரே அழகான அந்த பணிப்பெண் கையில் விளக்கை ஏந்திபடி ஒரு கையால் அதன் சுடற்காற்றில் அணைந்து விடாதபடி அரவணைத்து அன்னநடையை பயின்று வந்து கொண்டிருந்தாள். முதல் முறையாக ஒரு பெண்ணை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்க துவங்கினான் அரிஞ்சயன். அவளை ஏற இறங்க நோக்கினான். பெண்ணே, உன் பெயர் என்ன?
என்றுமில்லாத திருநாளாக இளவரசன் அறிஞ்சேன் தன்னிடம் நின்று பேசுவதோடு பெயரையும் கேட்பதைக் கண்டு ஆச்சரியத்துடன் பதிலளித்தாள் அந்த பெண். இளவரசி, என் பெயர் மேகலை. அவள் அந்த பெண்ணை தாபத்துடன் பார்த்தான் அறிஞ்சேன். மேகலை, என்னுடன் வா. பெண்களை குறித்து சில சந்தேகங்கள் என் மனதில் தோன்றியுள்ளன. அவற்றை உன்னால் தான் தீர்த்து வைக்க முடியும் என்று அவளை கையை பற்றி விரைவாக தன் அறைக்கு அழைத்துச் சென்றான்.